10% வரி விதிப்பால் திருப்பூரில் பின்னலாடை நிறுவனங்களுக்கு பேரிழப்பு ஏற்படும் அபாயம் இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் சிவரஞ்சனி. சிவரஞ்சனி, இனி உங்களிடம். அமெரிக்கா இந்தியாவை பொறுத்தவரை அது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதன் காரணமாக கூடுதலாக 25% வரி என்பது விதிக்கப்படுவதாக கூறியிருந்தது. அதாவது ஏற்கனவே ஒரு 25%, அடுத்ததாக இந்த காரணத்திற்காக 25% என்று ஒட்டுமொத்தமாக 50% வரி இன்று முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்திருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் இந்தியாவின் பல்வேறு துறைகளில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்தியாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்து வருகிறது. அந்த வகையில் பல்வேறு துறைகளில் பாதிப்பு இருக்கும் என்று கூறப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் முக்கியமாக திருப்பூரிலிருந்து பின்னலாடை நிறுவனங்கள் தற்போது உற்பத்தியை குறைக்க தொடங்கி இருப்பதாக நாம் இன்று காலையே செய்திகளில் பார்த்தோம். இது தொடர்பான விவரங்களை தற்போது நாம் பாலாஜி பாஸ்கரிடம் கேட்கலாம். பாலாஜி பாஸ்கர், தற்போது திருப்பூரை பொறுத்தவரையில் பின்னலாடை நிறுவனங்கள் இது தொடர்பாக என்ன கூறுகின்றன? வழக்கமான உற்பத்தியை காட்டிலும் தற்போது எந்த அளவுக்கு உற்பத்தியை குறைத்திருக்கிறார்கள்? அதாவது திருப்பூரிலிருந்து அமெரிக்காவிற்கு மட்டுமே ஆண்டுக்கு சுமார் 15,000 கோடி ரூபாய் அளவிலான பின்னலாடைகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. திருப்பூரின் மொத்த பின்னலாடை வர்த்தகமானது ஆண்டுக்கு 46,000 கோடி ரூபாயாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பாலும் ஐரோப்பியா மற்றும் அமெரிக்கா நாடுகளுக்கே இந்த ஏற்றுமதியானது நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அமெரிக்காவிற்கு செய்யக்கூடிய வர்த்தகமானது அதிக அளவில் இருக்கிறது. அதாவது ஐரோப்பிய நாடுகளுக்கு வெறும் 1000 ஆடைகள் ஏற்றுமதி என்றால் அதே இடத்தில் அமெரிக்காவின் ஏற்றுமதியானது 10,000 ஆடைகள் என்ற அளவில் ஒரு பெரிய குவான்டிட்டி கொண்ட ஒரு ஏற்றுமதியாக அமெரிக்க ஏற்றுமதி எப்பொழுதுமே விளங்கி வருகிறது. இதன் காரணமாக குறைந்த அளவிலான லாபம் கொண்டே இந்த ஏற்றுமதிகளும் நடைபெற்று வருகிறது. சுமார் 10% அளவில் மட்டுமே இவர்களுடைய லாப விகிதமானது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது விதிக்கப்பட்டுள்ள 50% வரி உயர்வு ஆனது அங்கிருக்கக்கூடிய அமெரிக்க வர்த்தகர்களை கடும் இன்னலுக்கு உள்ளாக்கியுள்ளது. அதாவது 10 ரூபாய்க்கு விற்பனை செய்ய வேண்டிய பொருள் 18 ரூபாய் வரையிலும் அங்கு விற்பனை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது நிலவுவதால் அங்கிருக்கக்கூடிய வர்த்தகர்கள் தற்பொழுது இந்திய ஏற்றுமதியாளர்களிடம் விலைச்சலுகையை எதிர்பார்க்கின்றனர். மேலும் தங்களுக்கு விலையை குறைத்து தர வேண்டும், 25% அளவிற்கு விலையை குறைக்க வேண்டும் என கூறக்கூடிய ஒரு காரணத்தினால் 10% லாபத்தில் மேலும் 15% நஷ்டமடைந்து இந்த தற்பொழுதைய ஆர்டர்களை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். அத்தகைய ஆடைகளை வெளி மார்க்கெட்டிலும் விற்பது என்பது மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். ஏனெனில் அளவு உள்ளிட்டவை அமெரிக்க ஆடைகள் வர்த்தகர்களுக்காகவே செய்யப்பட்ட ஆடைகள் என்பதால் அவற்றை வெளி சந்தையில் விற்பது மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும். இதன் காரணமாக விலையை குறைத்து விற்பனை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது நிலவுகிறது. மேலும் அமெரிக்க அதிபர் இந்த வரி விகிதங்களை அவ்வப்போது மாற்றி வருவதால் அவர் இந்த வரி விகிதத்தை குறைக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கின்றனர். இதன் காரணமாக தற்பொழுது ஆடைகளை உற்பத்தியை குறைப்பதற்காக அமெரிக்க வர்த்தகர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். அதாவது இந்த தாமதமானது வரி குறைப்புக்கு பிறகு ஏற்றுமதி செய்யப்பட்டால் இந்த இழப்பீடுகளை சரி செய்ய முடியும் என்பதால் தற்பொழுது செய்யப்பட்டு வரக்கூடிய பெரும்பாலான அமெரிக்க ஆர்டர்கள் அனைத்தும் இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது ஏற்றுமதியாளர்கள் சங்க துணைத் தலைவர் குமார் துரைசாமி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திருக்குமார். வணக்கம். வணக்கம். இப்ப கிட்டத்தட்ட திருப்பூர்ல மட்டுமே 2,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இப்ப இந்த அமெரிக்கா விதித்திருக்கும் இந்த வரியின் காரணமாக இழப்பு எவ்வாறாக இருக்கும்? இதை எப்படி ஈடுகட்ட வாய்ப்புகள் இருக்கு? அதாவது 2,000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு மாதம் ஏற்படக்கூடும். ஆனால் பொருள் இழப்பு என்று பார்க்கும்போது இப்போ தற்சமயம் உற்பத்தியில் இருக்கக்கூடிய துணிகளையும் பாதியில் இருக்கக்கூடிய ஆடைகளையும் கட்டாயமாக அது அமெரிக்கா சந்தைக்கு தான் அனுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்களுக்கும் அந்த சரக்கு தேவைப்படும் பட்சத்தில் கட்டாயமாக அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த பட்சத்தில் இருதரப்பும் பேசி ஒரு சுமூகமான உடன்படிக்கைக்கு நஷ்டத்தை எவ்வளவு குறைக்க முடியும் என்கின்ற ஒரு சூழலில் தான் இங்கு இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் இருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த நிலை நீடிக்குமே ஆனால் மாதம் 2,000 கோடி ரூபாய் என்கின்ற வர்த்தக இழப்பீடு ஏற்படும். அதை தொடர்ந்து அதற்கான அதே அளவு சந்தையை மற்ற நாடுகள் மூலமாக ஈடுகட்ட முடியுமா என்று சொன்னால் உடனடியாக ஈடுகடை செய்ய இயலாது. 6 மாத காலம் முதல் 1 வருட காலம் கட்டாயமாக அதற்கான கால அவகாசம் தேவை. அந்த கால அவகாசத்தை தாங்கிக் கொண்டு செயல்படக்கூடிய நிறுவனங்கள் தொடர்ந்து செயல்படும். அரசு உதவும் பட்சத்தில் அந்த கால அவகாசத்தை கடக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் போது நிச்சயமாக எல்லா நிறுவனங்களும் மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்சமயம் இந்த நிலை நீடிக்குமே ஆனால்
குறைந்தது 6 மாதம் முதல் 1 வருடம் வரை இந்த பிரச்சனை நீடிக்கும். இப்போ முக்கியமாக நம்ம பார்க்கறது இப்போ ஜவுளித்துறையில ஏற்படக்கூடிய இழப்பு பத்தி கூறியிருக்காங்க. இந்த மாதிரி எந்தெந்த துறைகள்ல அதிக அளவிலான இழப்புகள் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கு? ஜவுளித்துறை மட்டுமல்ல, ஃபிஷரிஸ்ல இருக்கு, அது போக வந்து ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்ல இருக்கு. இதெல்லாம் தான் இப்போதைக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருக்குங்க. நாங்க ஜவுளித்துறையை அடிப்படையாக கொண்டதால் ஜவுளித்துறையை மட்டும்தான் அதிக அளவு நாங்க போக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜவுளித்துறையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவை மட்டும் நம்பி இருக்காம இதை டைவர்சிஃபை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. அப்போ நமக்கான ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்டாக எது இருக்கும்? ஐரோப்பியா இருக்கும், வளைகுடா நாடுகள் இருக்கிறது, அது போக வந்து சவுத் அமெரிக்கா நாடுகள் இருக்கு, ஆப்பிரிக்கா நாடுகள் இருக்கு. அதற்கான நடவடிக்கைகள் அப்படின்றது இந்த துறையை சார்ந்து எடுக்கப்படுகிறதா? நிச்சயமாக அதுல வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏன்னா கட்டமைப்பை வைத்திருக்கிறோம், கட்டமைப்பை வைத்துக் கொண்டு நம்ம அமெரிக்காவை நம்பி மட்டும் இருக்க முடியாது அல்லவா? இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு குமார் துரைசாமி. தொடர்ந்து நம்மிடையே திரு பிரபு தாமோதரன் இருக்கிறார். அவர் இந்திய ஜவுளி தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் கன்வீனராக இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப ஜவுளித்துறையில திருப்பூர்ல மட்டுமே 2000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த மாதம் இழப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலிருந்து நம்ம 73,000 கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்றோம். அதுல 2-3 மேஜர் ப்ராடக்ட்ஸ் லைக் knitted apparel அப்படிங்கிறது மேஜரா இருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து. அதே மாதிரி ஓவன் அப்பேரல், ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் டுகெதரா 73,000 கோடி ரூபாய்க்கு நம்ம வருடம் ஏற்றுமதி பண்றோம். நம்முடைய ஏற்றுமதியில ஒரு 30% பங்கு வந்து யுஎஸ்க்கு மட்டுமே போகிறது. ஹோம் டெக்ஸ்டைல்ஸ் என்று சொல்லக்கூடிய வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல 50% நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து யுஎஸ்க்கு தான் போகுதுங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய செட்பேக் தான். ஏன்னா சடனா வந்து கடந்த 2 வருடமாக மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சைனா +1 ஆப்பர்ச்சுனிட்டி என்ற விஷயத்தில் அமெரிக்கன் பையர்ஸ் இங்க வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாங்க வந்து கூட்ஸ் வந்து எங்களுக்கு நிறைய தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது நாமும் வந்து அதே போக்கில் போய் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபேக்டரிஸுமே சைனா யுஎஸ் எக்ஸ்க்ளூசிவ் கெப்பாசிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து இப்போ சடனா இது வந்து எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஷாக் தான் எல்லாத்துக்குமே. வந்து இது எப்படி சமாளிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான நிலைமையில தான் இருக்கோம். இப்போ இமீடியட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து அரசாங்கத்திட்டிருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறது ஒரு ரிலீஃப் பேக்கேஜ். வந்து ஆல்ரெடி ஆர்பிஐ கவர்னர்ல இருந்து மினிஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த முறை வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்றது அரசாங்கத்திற்கும் கம்பேரிட்டிவா கோவிட் சமயத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் எளிதாக தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ரிலீஃப் பேக்கேஜ் வந்து கோவிட் சமயத்துல ஒட்டுமொத்தமாக அனைத்து இண்டஸ்ட்ரீஸ்க்கும் சர்வீஸ் செக்டர்ல இருந்து எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டி இருந்தது. இதுல வந்து குறிப்பாக 4 செக்டர்கள் தான் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால ஒரு டார்கெட்டட் இன்டர்வென்ஷன்ஸ் வந்து, அதுவும் டைரக்ட் இன்டர்வென்ஷன்ஸ் நாங்க எதிர்பார்க்கிறோம். நம்பர் 1, எப்பவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இந்த கடந்த 2-3 வருடங்கள் நடந்ததுனால அனைவருக்குமே டேர்ம் லோன் என்று சொல்லக்கூடிய வங்கி கடன் அதிகமாக இருக்கும். ஒரு வருடத்திற்கு அந்த வங்கி கடனை இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட துறையான டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் செக்டருக்கு ஒரு வருடத்திற்கு தள்ளி போடுவது என்பது மிக முக்கியமான விஷயம். ஏன்னா ஆபரேஷன்ஸே அசால்ட் ஆகும்போது, ஆபரேஷன்ஸே பண்ண முடியாம இருக்கும் பொழுது வங்கிக்கு நாம் திரும்பி கட்ட வேண்டிய அந்த விஷயத்தை ஒரு வருடத்திற்கு தள்ளி போட வேண்டும். இரண்டாவது, நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். உடனடியாக நம்ம எந்த சந்தையை போய் நம்ம பிடிப்பது அப்படின்னா, இப்ப யூரோப்பியன் யூனியன்ல நமக்கும் வங்கதேசத்துக்கும் நமக்கும் வியட்நாமுக்கும் கம்பேர் பண்ணா அவங்களுக்கெல்லாம் 0 டியூட்டி, நமக்கு 12% இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் எஃப்டிஏ சைன் பண்ணல. எஃப்டிஏ சைன் பண்ணுவதற்கான மிக அதிதீவிர முயற்சியை மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு டைம் எடுக்கும். எப்பவுமே எஃப்டிஏ சைன் பண்ணாலுமே அதனுடைய பார்லிமெண்ட் அப்ரூவல் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அதனால உடனடியாக நம்முடைய கெப்பாசிட்டிஸ் இருக்கிறதுனால யூஎஸ்ல இந்த மாதிரி சேலஞ்சஸ் வரும்போது யூரோப்பியன் யூனியன் கிட்டத்தட்ட 15% யூஎஸ் விட அதிகமா குளோபலா அப்பேரல் இம்போர்ட் பண்றாங்க. $90 பில்லியன் வருடம் பண்றாங்க. ஸோ ஒரு டைரக்ட் இன்சென்டிவ்ஸ் வந்து அப்பேரல் மேக்கர்ஸ்க்கு நம்ம மற்ற நாடுடன் போட்டி போடும்போது நம்மால் ஏன் போட்டி போட முடியவில்லை என்றால் அந்த 12% மற்ற நாடுகளுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த மாதிரியான விஷயத்தை ஒரு டைரக்ட் இன்சென்டிவா கொடுத்தால் இந்த யூனிட்ஸ் வந்து இந்த யூஎஸ்ல கிடைக்கிற இந்த லாஸை வந்து காம்பன்சேட் பண்ண முடியும்.
ஸோ எனி எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் டைரக்டா கிடைத்தால் மட்டுமே நம்மால் குறுகிய காலத்தில் இதை மேல வர முடியும். மூன்றாவது, யுஎஸ் வந்து ஒரு இக்னோர் பண்ண வேண்டிய மார்க்கெட் கிடையாது. தொடர்ச்சியாக அரசாங்கம் அவர்களுடன் பேசி, ஏன்னா இந்த மாதிரி நிறைய ட்ரேட் வார்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா என்கேஜ்மெண்ட்ஸ்ல ஒரு சொல்யூஷன் வரும். நம்ம ஒன்றும் எதிரி நாடு கிடையாது. வேர்ல்ட்ஸ் 2 லார்ஜஸ்ட் டெமோக்ரஸிஸ், ஏதோ ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ரீசன்னால இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸ் என்கேஜ்மெண்ட்ல நம்ம வந்து இதை சரி பண்றதுக்கான முயற்சிகளை அரசாங்கம் தொடர வேண்டும். ஏன்னா யுஎஸ் வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும், அதே மாதிரி ஒரு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கன்சூமிங் மார்க்கெட். ஸோ அரசாங்கம் அதை பத்தியும் அவங்க கண்டிப்பா இது வந்து நம்ம தனிநபர் சிந்திப்பதை தாண்டி ஒரு பெரிய விஷயமாக உருமாறி இருப்பதால் அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக எடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்போதைக்கு பேங்க் ரிலீஃப் வந்து இமீடியட்டா வேணும், எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ் இருக்கணும், ஒர்க்கிங் கேபிட்டல் ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்கும். சடனா ஆர்டர் கேன்சலேஷன்ஸ், ஃபர்தர் ஆர்டர்ஸே இல்லாத போது அவர்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் நடைமுறை மூலதன கடன் வந்து எந்த ஃபார்மேட்ல கொடுத்தா நல்லா இருக்குமோ தேவைப்படுவர்களுக்கு அதையும் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இது வந்து இன்னும் ஒரு வாரம் 10 நாள்ல எந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வருங்கிறது போக போகத்தான் இதனுடைய தாக்கம் தெரியும். இது ஏதோ ஒரு துறைக்கு மட்டுமல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அப்பேரல் யூனிட்ஸ்க்கு ஆர்டர் இல்லை என்றால் ஃபேப்ரிக் மேக்கர், நிட்டிங் யூனிட், வீவிங் யூனிட், ஸ்பின்னர்ஸ், ஸ்பின்னிங் மில்ஸ் அனைவருக்குமே இதனுடைய பாதிப்பு இருக்கும். ஸோ எந்த சலுகைகள் கொடுத்தாலும் ஒட்டுமொத்த துறைக்கும் கொடுக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அரசு தரப்புல இருந்து சலுகைகள் கொடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கீங்க. இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி. அமெரிக்காவின் 50% வரி இன்று முதல் அமலுக்கு வரும் நிலையில் இது ஏற்படுத்தும் தாக்கம் தொடர்பாக பார்த்து வருகிறோம்.